ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட 3 மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே முதல் 5 நம்ம ஃப்ரெஷ்ஷை போட்டு குடிச்சாச்சு. இன்னைக்கு சாப்பாடு வச்சு சாம்பார்லாம் வச்சு முடிச்சு பொரியலுக்கு காய் கட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த அரிசி எந்திரிச்சான். எந்திரிச்சதுமே பால் தான் கேட்பான். சரி இந்நேரம் பாலை கொடுத்தா கொஞ்ச நேரத்துல தான் சாப்பிட்ற டைம், சாப்பிட மாட்டான்னு அவன் மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக இந்த பீன்ஸ் பயிரை உரிச்சு கொடு தம்பி அப்படின்னு. எப்பவுமே இந்த வேலை இவன் தான் பார்ப்பான். நார்மலாவே எந்த வேலை பார்த்தாலும் வந்து ஹெல்ப் பண்ணுவான். இந்த ஃபுல் பீன்ஸ் பயிரையுமே அவன் தான் உரிச்சான். அவனே இடுப்புல வச்சுக்கிட்டே தான் இந்த பொரியலை கூட செஞ்சு அப்புறம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு சாம்பார்ல நெய் ஊத்தி கிளறி கொடுத்துட்டேன். 2 பேரும் அவங்களே சாப்பிட்டாங்க. அப்புறம் நானும் என்னோட ஷேக்கை போட்டு குடிச்சிட்டேன். இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு அவிச்ச சுண்டல் தான் பேக் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு மேடம் ரொம்ப லேட்டாக தான் இருந்துச்சாங்க. எந்திரிச்சதுமே ஸ்ட்ரைட்டாக குளிச்சு கிளப்பி கடைக்கு எல்லாருமே அவிச்ச கருப்பு சுண்டலை வந்து அப்படியே தோலோட சாப்பிட்டாதான் வந்து ஃபுல் சத்துமே கிடைக்கும். சரி அவ பிடிக்கலன்ட்டு சாப்பிடாம வந்துருவாளோ அப்படின்றதுக்காக வந்துட்டு அதை தோல் எப்படி உரிக்கணும், இப்படிதான் உரிச்சு இப்படி பிதுக்குனா வந்துடும் பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி அவளும் பிதுக்கி பார்த்தா வந்தது. கொஞ்சத்தான் வந்து நான் அப்படியே வேன் வர்ற வரைக்கும் தோல் எடுத்தே கொடுத்துட்டேன். அம்மா வீட்ல இருந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்த அடுப்பு இது. நாங்க சின்ன வயசுல யூஸ் பண்ண மண்ணெண்ணெய். சரி நம்ம எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்துட்டு வந்து தேவையில்லாத வீணா போன பார்ட்ஸ் எல்லாம் கடையில கொடுத்து சரி பண்ணி வச்சிருந்தேன். அது கிடைக்கிறதுக்கு பெயிண்ட் கூட வாங்கி வச்சுட்டேன். சரி இன்னைக்கு அடிச்சிடலான்ட்டு எடுத்து தூக்கி வச்சு கம்பி நார் போட்டு தேய்ச்சி தூசி தட்டி தொடச்சி அடிக்கலான்னு பார்க்கும்போது வடை தீந்துருச்சு. கடைக்கு வந்து கொஞ்சம் வடை மட்டும் போட்டு கொடுத்துட்டு போன்னு ஆள் கூப்பிட்டாச்சு. சரின்னு இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சு மறுபடியும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரம் வந்ததுமே மறுபடியும் இந்த அடுப்பை தூக்கிட்டு உட்காந்தாச்சு. பெயிண்ட் அடிச்சே ஆகணும்ட்டு. எனக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால ஸ்கை ப்ளூ கலர்லயே அடுப்புக்கு பெயிண்ட் அடிக்கலான்னு வாங்கிட்டேன். அதுல இருந்து இப்ப இருக்கிற கலர் டார்க்கு, அதுக்கு முன்னாடி ஸ்கை ப்ளூ கலர் இருந்திருக்கும் போல. அப்படியே உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த ஹர்ஷு தூங்கும்போது அந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி சாயந்தரம் நல்லா வெளியில விளையாடிக்கிட்டு இருந்தான். அதனால சரி அடிச்சிடும் நான் அடிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு எங்க இருந்தா பார்த்தான்னு தெரியல, வாசல்ல உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு உள்ள வந்தவன் தான். இதுக்கு மேல நம்ம உள்ள இருந்தா ஓனர் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அடுப்பு தூக்கிட்டு வெளியில போயாச்சு. வெளியில உட்காந்துமே அடிக்கவே இல்லை. அம்மா நான் அடிக்கேன்ட்டு கடைசியா அடுப்புக்கு அடிச்சு முடிச்சுட்டு அவனை ட்ரம்முக்கு அடின்னு சொல்லிட்டு ப்ரஷ்ஷையும் பெயிண்டையும் கொடுத்தாச்சு. ஃபைனலி பெயிண்ட் அடிச்சு முடிச்சாச்சு. இதுக்கு ரெடி பண்ண ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு, அதுக்கு அடிக்கணும். அடுத்து 4 நாளைக்கு முன்னாடி சப்பாத்தியும் முட்டை தொக்கும் செஞ்சிருந்தேன். அது வந்து சிவா நல்லா சாப்பிட்டுட்டு சரி பழைய சாம்பார் இருந்ததுன்னா நான் இன்னும் நல்லா சாப்பிட்டுருந்துருப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு காலையில வச்ச சாம்பார் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. உடனே சப்பாத்தியை போட்டு ஹாட் பாக்ஸ் ஃபுல்லா அடிக்காச்சு. நைட்டுக்கு சப்பாத்தி, காலையில வச்ச பழைய சாம்பார், இதான் இன்னைக்கு நைட்டுக்கு நானுமே சாப்பிட்டேன்.